இருக்கிறியே, எங்க தேவனை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குதே, என் உயிரை நீ காப்பாத்தன இல்ல, எங்க 2 பேரும் உயிரை நீ காப்பாத்திட்ட இல்ல, அதனால திருமணம் செய்யாமையே நீ வேசித்தனம் பண்ணின்னு இருக்கிற, அதனால உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்மோன் யார ராகாப் என்ற வேசிய திருமணம் செஞ்சுக்கிறார். சல்மோன் ராகாப் என்ற வேசிய, ராகாப் என்றவள் திருமணம் ஆகாத பெண் ஆகும். அவளுக்கு அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தமெல்லாம் இருக்குது. ஆனா இந்த பொண்ணுக்கு, இந்த ராகாப் என்ற வேசிக்கு திருமணம் கிடையாது. ஆனா இவ விபச்சார தொழில இருக்கிறா. விபச்சார தொழில் இருந்தாலும் இஸ்ரவேல் தேவனை பத்தி இவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறா. அவர் எவ்வளவு அதான் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் உம்ம தேவனுக்கு ஒப்பானவர் யாரு? யாருமே இல்லையே, மகா பயங்கரமான தேவனா இருக்கிறாரே அப்படின்னு நாங்கெல்லாம் திகில் அடைஞ்சிருக்கிறோம் உங்க தேவனை பத்தி அப்படின்னு வந்த வேவுக்காரர்கிட்ட இவ சொல்றா. ஸோ நம்ம தேவனை பத்தி இவ இவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாளே, நம்ம உயிரை இவ காப்பாத்தனா, அதனால அவளுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சல்மோன் இந்த ராகாப் என்ற வேசியை போய் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இப்படி திருமணம் செஞ்சுக்க சல்மோனும் ராகாப் என்ற வேசியை திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த சல்மோன் ராகாப் இவங்க 2 பேருக்கிட்ட இருந்து தான் போவாஸ் என்ற ஆண்மகன் பிறக்கிறாரு. ரூத்தினுடைய கணவர் போவாஸ் பிறக்கிறாருங்க. இப்போ இது புரியுதுங்களா? அந்த சகோதரிக்கு இப்போ நான் சொல்லி இருக்கிற செய்தியிலிருந்து நல்லா விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த செய்தி அந்த சகோதரி பார்க்கணுங்க. ஏன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, ஒரு வேசி எப்படி நம்ம ஆண்டவருடைய அந்த பிறப்பு வாரிசு பட்டியலில் எப்படி வந்தா அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இந்த செய்திங்க. அவ வேசியா இருந்தா கூட சல்மோன் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு ஆளு, இஸ்ரவேல் இனத்தை சேர்ந்தவர். அந்த 12 கோத்திரத்துல ஒரு ஆளு யாரு? சல்மோன். இந்த சல்மோன் தான் ராகா